ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வல்லாரை கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல்னால், இதுக்கு நாம் மைதா சேர்க்க போகிறதில்ல. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ கலரோ எசன்ஸோ இதில் நாம் சேர்க்க போகிறதில்ல. மெயினாக இந்த கேக் செய்யறதுக்கு நமக்கு அவன் தேவைப்படாது. ஏன்னா இந்த கேக்கு பேக் பண்ணாமல் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி உங்களுக்கு டீட்டெயில்டாக கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வல்லாரைக்கீரை. இதை நாம் தொட்டியிலேயே வீட்டிலையே வளர்த்துருக்கோம். அந்த தொட்டியிலேருந்து இந்த கீரையை பறிச்சிக்கலாம். இந்த கீரை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தாங்க. இதை வேரோடு பிடுங்கிட்டு ஒரு தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும். இந்த கீரை வளர்த்துறதுக்கு ரொம்ப மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. இது நினைவாற்றலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதை ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா அவங்களோட நினைவாற்றலை பெருக்கிறதுக்கு இந்த கீரையை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருக்குது பாருங்க. இதில் காம்பெல்லாம் நீக்கிட்டு இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எனக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கிடச்சிருக்குது. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இல்லாதவங்க நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. இப்போ வெண்ணெயெல்லாம் உருகட்டும். வெண்ணெயெல்லாம் உருகி நெய் ஆயிடுச்சுங்க. இப்போ அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த கீரை அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. வல்லாரைக்கீரையோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லு ஒரு மாதிரி ராவாக தான் இருக்குது. இப்படி வதக்கும்போது அந்த ஸ்மெல்லோ அதனுடைய ஃப்ளேவரோ நம்மளுக்கு கேக்கில் வராது. அதுக்காக நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ கீரையோட அளவு பாருங்க, பாதியாக சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி கீரையை ஆற வச்சுக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை உடச்சி எடுத்துக்கலாம். அதைய மிக்ஸி ஜாரில் பல்லாக சேர்த்து நல்லா துருவர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சது கூட வதக்கி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் குறன்னு இருக்கிற பதம் இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் கூட அந்த அரைச்சி வச்சுருக்கிற வல்லாரை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டு கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி வடச்சட்டியில் சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது கூட நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 75 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வல்லாரைக்கீரைக்கு 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா வெந்து நெய் கூட ஒன்று திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் நாம் இதை ஒரு நெய் தடவிய பாத்திரத்துக்கு மாற்றி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் முன்னாடியே நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இந்த கலவை கொஞ்சம் இறுகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு இதை இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நெய் தடவிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அது மேலே ஒரு நெய் தடவிய கரண்டி வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்காக டேப் பண்ணி விட்டு அது மேலே முந்திரியோ பாதாமோ வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்குங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் இதை கேக் ஷேப்பில் பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒயிட் சுகரோ மைதாவோ ஆட் பண்ணாதனால குழந்தைகளுக்கு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குற கேக்கை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ஒரு முறையாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபிக்கு உங்களுடைய லைக்ஸை தாராளமாக அள்ளி கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.